ஆவியானவர் ஏவின பிரகாரமாய் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய ஸ்பெஷலான தேவ வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். நல்ல தகப்பனே, அப்பா, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறையா. எங்க மேல உடைய ஜெப ஆவியை நீங்க ஊற்றும்படியாய் இந்த நாளிலே நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஆண்டவரே தேவ சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்பதை, அன்று எதெல்லாம் எங்களுக்கு தடையா இருக்கிறது, எதை முந்தி நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை, ஜெபத்திலே நாங்கள் எதை முந்தி செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு என் தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தின இந்த சத்தியங்களுக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்து வரும் நாட்களிலே கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் பண்ணத்தக்கதாய், எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி, எங்களுடைய குடும்பத்தினுடைய தடைகள் எல்லாம் மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் குடும்பங்களிலே காணத்தக்கதாய் கர்த்தர் நீங்க செயல்பட போகிறீங்க. அதற்காக இந்த நாள் எங்களோடு நீங்க பேசுகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து என் தேவனாகிய கர்த்தர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கணும்? அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நன்றாக ஜெபிக்க அறிந்தவர்கள். ஜெபிக்கிறவர்கள் என்று சொன்னா நான் போய் சொல்ற மாதிரி ஆயிடும். ஜெபிக்க அறிந்தவர்கள். நாம் ஜெபிக்க அறிந்திருக்கிறோம், ஆனால் என்ன பண்றது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. அதான் உண்மை. 100% அது உண்மை. அல்லேலூயா. ஜெபிக்க நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் நாம் என்ன பண்ண வேண்டுமா? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கிற நமக்கு இயேசு ஆலோசனையாக சொல்லுகிறார் என்ன அப்படின்னா, அந்தரங்கத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை பார்த்து நாம ஜெபித்தோன்னு சொன்னா, நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமான பதிலை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெபத் மாதிரியில இன்றைக்கு நாம் ஸ்பெஷலாய் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஜெபிக்கிற நிறைய வேளைகளிலே நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு போக கூடாதபடி தடை செய்கிறது எது அப்படின்னா, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி. சொல்லுங்க, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி. இந்த ஆவியை நம்ம புறந்தள்ளிட்டு தான் நம்ம ஜெபிக்கவே என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபத்திலே முதலாவது நாம் தேவனிடத்திலே போகும்போது நாம் துதிக்கிறோம், அதுக்கப்புறமாக ஜெப விண்ணப்பத்தை நாம் ஏறெடுக்கிறோம். ஆனால் இந்த பொல்லாத ஆவியை நாம் கட்டி ஜெபிக்காததினாலே நிறைய ஜெபங்களுக்கு நமக்கு பதில் வருவது இல்லை. அல்லேலூயா. அதனால இன்றைக்கு நாம் அந்த காரியத்தை தான் தெளிவாய் கற்றுக்கொண்டு இன்றைக்கு நம்ம போக போகிறோம். அல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா ஜெபத்துக்கு என்ன வர மாட்டேங்குது? பதில் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்ப பதில் வரணும் அப்படின்னா நமக்கு மேலே தடை செய்கிற அந்தகார ஆவியை கட்டி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் நமக்கு சர்வ அதிகாரம் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருடைய கரத்திலிருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஜீசஸ் உடைய கரத்துல சர்வ அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அந்த அதிகாரத்தை இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். பிள்ளை என்ற அதிகாரத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். என் நாமத்தை நீங்க என்ன பண்ணுங்க? பயன்படுத்துங்க. என் நாமத்தின் அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு ஜீசஸ் நமக்கு என்ன கொடுக்கிறார்? சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரம் நமக்கு உண்டு. அதை நாம் வாசிக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார அதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எதோட நமக்கு போராட்டம் உண்டா? துரைத்தனங்களோடும். சொல்லுங்க, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எதையெல்லாம் கட்டி ஜெபிக்கணும் அப்படின்னா, அந்தகாரத்தை, துரைத்தனத்தை, அதிகாரத்தை, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியை, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனையை என்ன செய்யணும்னா நம்ம கட்டி அப்புறப்படுத்தி என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபிக்கும் போது இந்த வானமண்டலத்துல உள்ள பொல்லாத ஆவியை கடிந்து கொண்டு நம்ம ஜெபித்தோம் என்றால் ஜெபத்துக்கு என்ன உண்டு? பதில் உண்டு. சொல்லுங்க, ஜெபத்துக்கு என்ன உண்டு? பதில் உண்டு. நிறைய நேரம் நம்ம இப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம செய்யறது இல்லை. நான் அப்படி செய்யாததுனாலேயே நம் ஜெபத்தை தடை செய்யும்படி பிசாசு என்ன செய்கிறான்? அவனுடைய அதிபதியை நம்முடைய பகுதிக்கு மேலாக நிறுத்தி விடுகிறான். அதனால நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு போகும், ஆனா பதில் வராதபடி பிசாசு என்ன செஞ்சிருவான்? தடை செய்து விடுவான். அல்லேலூயா. அநேகருடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் தடையாக இருக்கிறது என்றால், நாம் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை இதுவரையிலும் செய்யல. அல்லேலூயா. உண்மைதானே? உண்மைதானே? உண்மைதான். அதனாலதான் ஆண்டு இன்னைக்கு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காரு, இப்படி நம் மக்களை ஜெபம் பண்ண சொல்லு. அந்தகாரத்தை கட்டி என்ன பண்ணு? ஜெபம் பண்ணுங்க. ஒரு விடுதலையை தேவன் என்ன பண்ண போகிறார்? நமக்கு தரப்போகிறார். ஜெபத்துல நாம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது நம்முடைய ஜெப ஆவி பெருகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆவியை நம்மள சில நேரம் ஜெபிக்க விடாதபடி என்ன செஞ்சிருதுன்னா தடை பண்ணி விடுகிறது. அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஜெபிக்கும் பொழுது முதல்ல பிசாசை உன்னை முதல்ல கட்டுகிற, எங்களுக்கு விரோதமா, எங்க குடும்பத்துக்கு விரோதமா, எங்க தொழிலுக்கு விரோதமா, எங்க பட்டணத்துக்கு விரோதமா, எங்க தேசத்துக்கு விரோதமா, எங்க மாநிலத்துக்கு விரோதமா கிரியை செய்கிற வான மண்டலத்துல பொல்லாத ஆவியை உன்னை இயேசுவின் நாமத்துல கட்டி நான் அப்புறப்படுத்துகிறேன் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெப ஆவியை நாம என்ன பண்ணணும்னா அப்படி பெற்று ஜெபிக்கிறவங்களா மாறணும் இந்த நாட்கள்ல நம்ம. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கிலாந்து தேசத்தின் இரத்த மேரி என்று சொல்லப்படுகிற அந்த அரசி யாருக்கு நீ பயப்படுவேன்னு கேட்டா நம்ம யாருக்குமே பயப்படாது. நம்ம யாருக்குமே பயப்படாது. ஆனால் அந்த அம்மா சொல்லுது, எனக்கு ஒரே ஒருத்தரை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும். அது யார் அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்தின் ஊழியக்காரனாகிய ஜான் நாக்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஊழியக்காரனுடைய முழங்கால பார்த்தா எனக்கு எப்படி வரும்? பயம் வரும் அப்படின்னு சொல்றாங்களாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஜான் நாக்ஸ் முழங்கால் ஊன்றி ஜெபம் பண்ணா இந்த அம்மா எந்த ஒரு செயலையும் தீவிரவாதமான எந்த செயலையும் செய்ய முடியாதபடி ஜான் நாக்ஸின் ஜெபம் இரத்தம் ஏறி அவர்களை என்ன பண்ணுமா? கட்டி வைக்குமா. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜெபம் மாதிரி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 21, 22 ரெண்டு வசனத்திலும் பாத்தீங்கன்னா ஜீசஸ் சொல்லி தரார். 21 ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பி இருக்கிற சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். அல்லேலூயா. ஆயுதம் தரித்த பலவான் என்று இங்கு ஜீசஸ் யாரை சொல்லுகிறார் என்று சொன்னால் சாத்தானை தான் சொல்றார். அல்லேலூயா. யாரு சாத்தான்? யாரு? ஆயுதம் தரித்த பலவான். யாரு? ஆயுதம் தரித்த பலவான். நமக்கும் ஆயுதம் இருக்கா? ஜெபிக்கிற நமக்கு ஆயுதம் இருக்கா அப்படின்னு கேட்டா, நீங்க எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல இப்ப நம்ம வாசிச்சோமே அந்த வேத பகுதியுடைய பின்பகுதியிலிருந்து வாசிச்சீங்கன்னா அங்கே ஒரு என்ன பண்ணப்பட்டிருக்கிறதுனா ஆயுதங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், அப்புறம் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலைச்சிரா. இப்படி அநேக நம்முடைய ஆவிக்குரிய ஆயுதங்களை குறித்து
கொடுத்து அங்கே பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. இதே போல பிசாசுக்கும் சில ஆயுதங்கள் இருக்கிறது. பிசாசுக்கு என்ன இருக்கிறது? சில ஆயுதங்கள் இருக்கு. இங்க கூட நிறைய அவனுடைய ஆயுதத்தை யூஸ் பண்றான் பிசாஸ். என்ன அப்படின்னா, சபைக்குள்ள உள்ள என்ட்ரி ஆன உடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுவரையிலும் வராத கவலை வந்துடும். அதுவரையிலும் வராத எண்ணங்கள் அவங்க இருதயத்தை என்ன பண்ணும்? நிரப்பும். அப்புறம் செய்தி அப்படின்னா அவனுடைய ஆயுதம் என்னது? தூக்கம். செய்தி போயிட்டு இருக்குது அப்படின்னா அவனுடைய ஆயுதம் என்ன? தூக்கம். நீ எப்படி உள்ள வந்தியோ அப்படியே என்ன பண்ணிடணும்? வெளியே போயிடணும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட காதுக்குள்ள வாங்கி இருதயத்துல வச்சு ஜெபம் பண்ணிடக்கூடாது. இதுதான் பிசாசுடைய ஆயுதம், தொந்தரம். அல்லேலூயா. இன்னொன்னு, கேட்ட வசனத்துக்கு ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? நம்ம கீழ்படிஞ்சிடக்கூடாது. கீழ்படிஞ்சிட்டா அதற்கான ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணிடுவாரு? தந்துருவாரு. அதனால நீ எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? கீழ்படியாமையே இருக்கணும். அப்பனா யாருடைய ஆள்? அவ சாத்தானுடைய ஆள். நல்ல செய்தி போயிட்டு இருக்கும் போதுதான் நம்ம எந்திரிச்சு வெளியே என்ன பண்ணுவோம்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு அண்ணன் போட்டு வெளியே போயிட்டு உள்ள வந்து உட்காருவோம். இதெல்லாம் என்னது? சாத்தானுடைய ஆயுதம். கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? மனுஷன் கேட்டு மனம் திரும்பி கீழ்ப்படிஞ்சு தேவ ராஜ்யத்தின் பிள்ளையா மாறிவிட கூடாது. இது சாத்தானுடைய ஆயுதம், தந்திரம். ஜீசஸ் சொல்லுகிறார், ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்குற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அல்லேலூயா. பிசாசு அவன் ஆயுதம் தரித்து காக்கும் போது அவனிடத்துல இருக்கிற எந்த பொருளையும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா எடுக்க முடியாது. அதனாலதான் இப்ப ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வெளியே கிராமத்துல இருந்து எங்க வர மாட்டேங்கிறாங்க? சபைக்குள்ள வர மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா அடுத்த வசனத்துல ஜீசஸ் சொல்றார், அவனிலும் அதிக பலவான் வந்து, அவனில காட்டிலும் அதிக பலவான் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் சொல்ற, என் நாமத்தை பயன்படுத்து. அதனாலதான் அவர் சொல்லி கொடுக்கிறேன், நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசுவின் நாமத்தை நம்ம பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்தை நம்ம பயன்படுத்த பழகணும். இயேசுவின் நாமத்துல அந்தகாரத்தை கட்டி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அந்தகாரத்தை கட்டி சபித்து அப்புறப்படுத்தணும். வீட்டுக்கு விரோதமா, தொழிலுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, உறவுகளுக்கு விரோதமா, குடும்பத்தினுடைய ஐக்கியத்துக்கு விரோதமா, கிராமங்களுக்கு விரோதமா, பட்டணத்துக்கு விரோதமா, மாவட்டத்துக்கு விரோதமா, மாநிலத்துக்கு விரோதமா, தேசத்துக்கு விரோதமா எழும்புற எல்லா அந்தகாரத்தையும் கட்டி என்ன பண்ணணும்? அப்புறப்படுத்தி ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தினால. யாருடைய நாமத்துல? இயேசுவின் நாமத்துல. அதான் ஜீசஸ் சொல்றார், அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பி இருக்கிற சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டே. சத்தமா சொல்லுங்க, என்னது? பறித்து கொண்டே. பிசாசனுடைய சகல தந்திரங்களையும் பறித்து கொள்ளும் அதிகாரம் இயேசுவுக்கு உண்டு, நமக்கு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரையிலும் அவன் என்னென்ன காரியத்துல அவனுடைய ராஜ்யத்தை, அவனுடைய ஆளுகை வச்சிருக்கிறானோ அதையெல்லாம் பிடுங்கி எடுக்கக்கூடிய வல்லமையை தேவன் நம் கரத்துல கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நான் பறித்து கொள்வேன் பிசாசு. நான் எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துட்டு வருவேன். சொல்லுங்க, அவன் கையில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? பிடுங்குவேன். என் கணவன் ரட்சிக்கப்படாம கட்டி வச்சிருக்கிறேன் பிசாசே, உன்னை நான் இயேசுவின் நாமத்துல சபித்து அப்புறப்படுத்தி என் கணவனை ரட்சிப்புக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? நடத்துவேன். சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணணும்? அழிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணணும்? நிலை நாட்டணும். அதுக்கு தான் ஜீசஸ் சொல்றார், என்ன கூப்பிடு, நான் யாரு? அதிக பலவான். ஜீசஸ் யாரு? அதிக பலவான். அதிக பலவானாகிய இயேசு அங்க வரும்போது என்ன நடக்கிறது? அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். அல்லேலூயா. இது வரையிலும் நீங்க ஜெயிக்க முடியாது இருந்த அரண்களை கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு ஜெயிக்கும்படி அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எதெல்லாம் உங்களுக்கு இதுவரையிலும் நீங்க ஆயத்தப்படுத்த முடியாம, ஆதாயப்படுத்த முடியாம தடையா இருந்ததோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்துல நான் என்ன பண்றேன்? மேற்கொள்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு விரோதமா போராடுகிற அந்தகார சக்தியை நான் கட்டுறேன் அப்படி நீங்க என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. அல்லேலூயா. இதற்கான ஒரு சிறந்த உதாரணத்தை வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசிக்கலாம். தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13.
அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாவின் இடத்தில் தரித்திருந்தேன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தானியேல் தன்னுடைய தேசத்துக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்காக? தன் ஜனத்துக்காக தானியேல் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். தன் ஜனத்தினுடைய காரியம் என்ன என்பதை ஜெபிக்கிறதுல தானியேல் ஒரு நாளும் சோர்ந்து போகவில்லை. அவர் ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கிற அந்த தானியேலின் ஜெபத்துக்கு முதல் நாளே பதில் வந்து விட்டது. எந்த நாள்ல? முதல் நாள். வசனம் இருக்கா? முதல் நாள் துவக்கி அப்படின்னு இருக்கா? உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச முதல் நாள் நீங்க என்ன காரியத்துக்காக ஜெபிச்சீங்கிறது கவனிங்க. பரலோகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறது? பரலோகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஜெபத்துக்கான பதிலை கொண்டு வந்த காபிரியேல் தூதனை அந்த தேசத்தின் அதிபதி தடை செய்து 21 நாள் மட்டும் என்ன பண்ணிட்டான்? நிறுத்தி வச்சிட்டான். கவனிங்க, உங்கள் ஜெபத்துக்கான பதிலை தேவன் கேட்டு அனுப்புகிறவர் மாத்திரமல்ல, அந்த பதிலை உங்களிடத்துக்கு கொண்டு வர வேண்டுமானால் உங்களுக்காக அந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியை விழ தள்ள வேண்டும் என்றால் ஒரு பலவான் வரணும். அவர் யார் அப்படின்னா மிகாவேல். அவர் யாருனோ? மிகாவேல். இப்ப நற்செய்தி கொண்டு வந்த அந்த காபிரியேல் சொல்றாரு, எப்பா நீ முதல் நாள் ஜெபம் பண்ணும் போதே நான் வந்துட்டேன். ஆனா இந்த பெர்சிய தேசத்தின் மேல இருக்கிறானே அந்தகார வல்லமை, பிசாசு, வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவி, அவனை நீ கட்டாம விட்டுட்ட பாத்தியா? அவன் என்ன பண்ணிட்டான்? என்னைய தடை செஞ்சிட்டான். கவனிக்கிறீங்களா? நிறைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறார். ஆனால் நீங்க வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவியை நம்ம கட்டி ஜெபிக்காததுனால அவன் அந்த பதிலை என்ன செய்கிறான்? தடை செய்கிறான். ஹல்லேலூயா. காபிரியேல் தூதன் சொல்றாரு, நான் முதல் நாளே வந்துட்டேன் தானியேல், ஆனா உன்னுடைய ஜெபத்துக்கான பதிலை கொண்டு வந்த என்னைய இந்த பெர்சிய தேசத்தின் வான மண்டலத்துள்ள அதிபதிகள் தடை செய்து நிறுத்தி வச்சிட்டாங்க. இப்போ நான் உன்கிட்ட எப்படி வந்தேன் தெரியுமா? நீ பண்ணின இந்த தொடர் ஜெபத்தினால என்ன நடந்தது அப்படின்னா, உனக்காக கர்த்தர் மிகாவேல் தூதனை என்ன பண்ணாரு? அனுப்புனாரு. அவர் அந்த அதிபதியோட யுத்தம் பண்ணதுனால நான் உன்கிட்ட வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த கட்டி ஜெபிக்காததுனால நம்முடைய ஜெபத்துக்கு என்ன வருது? தடை வருது. இப்ப என்ன பண்ணணும்? வானமண்டலத்துல பொல்லாத ஆவியின் சேனைய கட்டி ஜெபிக்க. இந்த பெர்சிய தேசத்தின் அதிபதி கொண்டு வந்த பதிலை தடை செய்து வச்சிருந்தான் 21 நாள். ஆனா 21 நாள் முடியும் பொழுது தேவன் காபிரியேல் தூதன் மூலமா சொல்லி அனுப்புறாரு, உனக்கு பதில் வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விடாம அந்த ஆவியை கட்டி ஜெபம் பண்ணு. ஒரு நாள் 2 நாள்ல நீங்க தொடர்ந்து இந்த ஆவிகளை கட்டி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் இந்த பொல்லாத ஆவியை நம்ம விட்டுட்டோம். இனிமே என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க சத்தமா. விடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இந்த பட்டணத்துல இருக்கும்போது, நான் இந்த கிராமத்துல இருக்கும்போது, நான் இந்த குடும்பத்துல இருக்கும்போது, நான் என் வீட்டுக்குள்ள இருக்கும்போது எந்த அசுத்த ஆவி என்ன பண்ணக்கூடாது? கிரியை செய்ய கூடாது. சத்தமா சொல்லுங்க, கிரியை செய்ய கூடாது. அப்படி சொல்லணும். நீ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். தேவனுக்கு கீழ்ப்படியணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும். நின்னா ஆவி என்ன பண்ணிடும்? ஓடி. அவன் ஓடிட்டானா எல்லாம் சரியா நடக்குங்க. ஹல்லேலூயா. எல்லாம் எப்படி நடக்கும்? சரியா நடக்கும்.
அவன் இருக்கிறதுனாலதான் என்ன நடக்கிறது, நான் சரியா எதுவுமே நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க நீங்க வீட்டுக்குள்ள விடக்கூடாது. அவனுடைய ஆளுகைக்கு நீங்க வீட்டுக்குள்ள இடம் கொடுக்க கூடாது. அவனுடைய தந்திரத்தை நீங்க ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது. நீங்க கடுகளவு கண்டுபிடிச்சீங்கன்னா மலையளவு எழும்பி நிக்கணும். நீங்க அவனுடைய தந்திரத்தை நீங்க கடுகளவு கண்டுபிடிச்சீங்கன்னா மலையா எழும்பி நிக்கணும். அல்லேலூயா. அப்ப அவன் என்ன பண்ணிடுவான், முடியும். அவனை மலை மாதிரி பார்த்துட்டு நீங்க கடுகு மாதிரி போய் என்ன பண்ணிடக்கூடாது, ஒளிஞ்சிடக்கூடாது. நீங்க அப்படி வைராக்கியமா நிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு படத்த காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் நம் ஜெபத்துக்கு எதிராக நிற்பான். எப்பொழுதும் அந்த பதில் வராதபடி அவன் தடை செய்யறதும் அவனுடைய வேலை. ஆனா நாம் தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்காக மிகாவேல் தூதனை என்ன பண்ணுவாரு, அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த தானியேல் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது அந்த தேசத்தின் ராஜாவாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டா கோரேஸ் ராஜா. யாரு? கோரேஸ் மன்னன் தான் என்னவா இருக்கிறாரு, ராஜாவா இருக்கிறார். ஆனா இந்த கோரேஸ் மன்னன் யார் அப்படின்னு கேட்டா உண்மையாலுமே தேவனுக்கும் தேவ ஜனத்துக்கும் மிகுந்த உதவியாகவும் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவனாகவும் இருந்தவர் இந்த கோரேஸ் ராஜா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மன்னன் ஆட்சி செய்யும் பொழுது அந்த தேசத்துக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை பிசாசு என்ன பண்ணான், தடை செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பிசாசு பாருங்க, இந்த பூமியில அரசாட்சி செய்கிறதான ராஜாக்களால இந்த நன்மையை கொண்டு வர முடியல. அல்லேலூயா. என்ன நன்மைய? பரலோகத்திலிருந்து பதில கொண்டு வர முடியல. ஆனால் ஜெபிக்கிற தானியேலினால் இந்த நன்மை தேவ ஜனத்துக்கு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேசத்தை ஆளுகிற அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்பதான் தேசத்துல நன்மை நடக்கும். அதனால தேசத்துக்கு வர வேண்டிய நன்மையை கொண்டு வருகிறவர்கள் தேசத்தின் அதிகாரிகள் அல்ல, ஜெபிக்கிற முழங்கால்களை உடைய தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற உங்களால் மட்டும்தான் தேசத்தின் காரியங்களை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அதனால தேசத்தின் காரியங்கள்ல நன்மையானது வரணும்னா நீங்களும் நானும் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நீங்களும் நானும் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. வீடுகள்ல நீங்க ஜெபிக்கணும். பாடல் பாடி துதித்து ஆராதித்து தேவ ராஜ்யத்தை வீட்டுக்குள்ள என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, தானியேலின் ஜெப நாட்கள்ல ராஜாவா இருந்த இந்த கோரேஸ் மன்னனால கூட என்ன பண்ண முடியாது அப்படின்னா நன்மையானதை கொண்டு வர முடியாது. ஆனா நன்மையானதை கொண்டு வந்த அந்த காரியத்தினால் கோரேஸ் மன்னன் நன்மையானதை என்ன பண்ணாரு, தேசத்துக்கு செய்தார். அல்லேலூயா. இந்த கோரேஸ் மன்னனுடைய நாட்களில் தான் கோரேசின் ஆவியை ஏவினதாக நம்ம எஸ்ராவின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த மன்னனுடைய நாட்கள்ல தான் எங்க புறப்பட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா எருசலேமின் ஆலயம் கட்டும்படியான அதனுடைய பொருட்களோடு கூட எருசலேமுக்கு ஜனங்கள் புறப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நீங்க வாசிச்சீங்கன்னா எஸ்ரா 1:1 வாசிங்க, சத்தமா வாசிங்க. எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இப்ப இந்த எஸ்ராவின் 1ஆம் புத்தகத்துல கோரேசின் ஆவியை ஏவினதினாலே என்ன பண்ணார் அப்படின்னா அவர் எருசலேம் ஆலயத்தை கட்டும்படியான பொருட்களோடு கூட மனிதர்களை புறப்பட்டு போகும்படி
கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. இந்த கோரேஸ் இப்படிப்பட்ட இந்த கட்டளை இடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க யாருடைய ஜெபம் தேவைப்பட்டது? தானியேலின் ஜெபம் தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற தேவ ஜனத்தினுடைய ஜெபம் தான் தேசத்தின் மாறுதலை என்ன பண்ணும்? கொண்டு வரும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு மாறுதல் வரணும்னா நீங்க குடும்பத்துக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். குடும்பத்துக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. பாருங்க, தானியேலின் ஜெபம் இந்த கோரேசை கர்த்தர் பக்கமாய் செயல்பட வைத்தது. அல்லேலூயா. யார் பக்கமா? கர்த்தர் பக்கமா. கர்த்தருடைய அந்த காரியத்தை எல்லாம் கேட்டு செயல்படுகிற ஒரு மன்னனாய் இந்த தானியேலின் ஜெபம் காணப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க உங்க பஞ்சாயத்துக்காக ஜெபம் பண்ணணும். உங்களுடைய வார்டு மெம்பருக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணும். உங்களுடைய கிராமத்தின் குறைவு நிறைவுக்காக ஜெபம் பண்ணும். நீங்கள் அன்றாட கேட்கிற நியூஸை கூட நீங்க ஜெபமா மாத்த தெரியணும். அன்றாட நீங்க கேட்கிற நியூஸ் இருக்குல்ல, அதை கூட நீங்க என்னவா மாத்தணும்? ஜெபமா மாத்தணும். அல்லேலூயா. நீ காலையில நீங்க வரும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன வரல, குழாயில தண்ணி வரல, இன்னைக்கு தண்ணி வரல அப்படின்னா நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு தண்ணி வரல, இதற்கான காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க? ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு அதை என்ன பண்ணணும்? ஜெபமா தேவனுக்கு அப்ளை பண்ணணும். அல்லேலூயா. நன்மை வராம நிறுத்தி வைக்கப்படும் பொழுது அநேக தேவனுடைய காரியங்கள் தடைபடும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. இப்ப இந்த கோரேஸ் அன்றைக்கு சரியாய் செயல்பட வைத்தது தானியேலின் ஜெபம். சரியான நேரத்திலே கோரேஸ் ஆட்களை அனுப்பினார். எருசலேம் தேவாலய கட்டுமான பணிக்கான நபர்களும் பொருட்களும் எங்க வந்துச்சு? எருசலேமுக்கு வந்தார்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுது ஆட்சியாளர்களுக்குள்ள கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ணுவார், கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓன மண்டலத்துல பொல்லாத ஆவி எதிர்த்து நம்ம ஜெபம் பண்ணோம்னா நம்முடைய ஆட்சியாளர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார், அவர் பக்கம் திருப்புவார். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, மக்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்புவாங்க. நம்ம இப்படி ஜெபிக்க ஜெபிக்க சிறையிருப்பிலிருந்து, பாபிலோன்ல இருந்து மக்கள் எங்க புறப்பட்டு வந்தாங்க? எருசலேமுக்கு புறப்பட்டு வந்தாங்க. 5வது வசனம் பாருங்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி, எசாவின் புத்தகம். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பினார்கள். யார் யாரு? வம்சத்தின் தலைவர், அப்புறம் ஆசாரியர், அப்புறம் லேவியர். சொல்லுங்க, வம்சத்தின் தலைவர், ஆசாரியர், லேவியர். அல்லேலூயா. நம்ம தேசத்துக்கு நன்மை வரணும்னா தலைவர்கள், நல்ல தலைவர்கள் என்ன பண்ணணும்? எழும்பணும். ஆசாரியர்கள் எழும்பணும், லேவியர்கள் எழும்பணும். எங்க இருந்து இவங்க எல்லாம் புறப்படுவாங்கன்னா ஜெப அறையில இருந்து தான் புறப்படுவாங்க. அல்லேலூயா. நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க வீட்டில இருந்து ஒரு தலைவன் என்ன பண்ணுவான்? எழும்புவான். உங்க வீட்டில இருந்து ஒரு ஆசாரியன் எழும்புவான். உங்க வீட்டில இருந்து ஒரு லேவியன் எழும்புவான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கலனா கட்டுவிரியன் புற்றிலிருந்து என்ன புறப்படும்? பாம்பு புறப்படும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க ஜெப அறையில் இருந்து தலைவர்கள் எழும்புவாங்க, ஆசாரியர்கள் எழும்புவாங்க, லேவியர்கள் எழும்புவாங்க. நீங்க ஜெபிக்கலீனா புத்திலிருந்து பாம்பு தான் எழும்பும். நீங்க தலைவர்களை எழுப்பணுமா இல்ல பாம்புகளை தேசத்துக்குள்ள எழுப்பணுமா அப்படிங்கறத நீங்களும் நானும் தான் என்ன பண்ணணும்? முடிவு செய்யணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறேன்னு சொல்றவங்களா ஹல்லேலூயா. நான் இந்த வருஷத்துக்குள்ள என் கிராமத்தை ஒரு ஜெப ஆவி மேகத்தினால மூட செய்வேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா மட்டும் சொல்லிட்டு போய் வீட்டுல தூங்குனீங்கன்னா சரி வராது. இன்னொன்னு, இந்த ஜெபத்தை, இந்த பிரசங்கத்தை ஏன் தேவன் கொண்டு வர சொன்னானா, விழுந்து போன எல்லா ஊர்களிலும் நிறுத்தப்பட்ட எல்லா ஜெபத்தையும் நீங்க செய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஜெபத்தையே கர்த்தர் என்ன பண்ணாரு? நீங்க கொண்டு போன்னு சொன்னாரு. அல்லேலூயா. எந்தெந்த கிராமத்துல கேசல் நடந்துச்சோ, எதையெல்லாம் ஸ்டாப் பண்ணீங்களோ அங்கெல்லாம் மறுபடியும் நீங்க ஜெப ஆவியினால நீங்க பட்டணத்தை நிரப்பணும்னா வீடுகளில் கூடி கூடி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. கூடி ஜெபம் பண்ணும் போதுதான் என்ன நடக்கும் அப்படின்னா மாறுதல்கள் பட்டணத்துக்குள்ள வரும். அல்லேலூயா.
எல்லா விசுவாசியும் ஒண்ணு போல இருக்க மாட்டாங்க. ஒண்ணு என்ன இந்த பக்கம் கையை நீட்டும், ஒண்ணுக்கு அந்த பக்கம் கையை நீட்டும், ஒரு வித்தியாசமா தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஜெபம் என்று கூடி வரும் பொழுதெல்லாம் கருத்து வேற்றுமைகளை பார்க்க கூடாது. அந்த குறை இந்த குறை, அந்த குறை இந்த குறை சொல்லியே நம்ம ஜெபத்தெல்லாம் நிறுத்திட்டோம். வீட்டுக்குள்ளேயே இன்னும் குறை சொல்லி ஜெபத்தை என்ன பண்ணிட்டோம், நிறுத்திட்டோம். அவன் வரல, இவன் வரல, அவன் அப்படி இவன் அப்படி, அவன் வர மாட்டேங்கிறான், அவன் படிக்கிறான், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த டைம்னா என்ன பண்ணிடணும், ஜெபம் போயிடணும், ஜெபம் பண்ணிடணும். அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் சாக்கு சொல்லலாம், ஒரு நாள் 2 நாள் தவணை சொல்லலாம். ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது, நிறுத்த கூடாது. அல்லேலூயா. அதை நீங்க மெலிந்து போக பண்ணணும், அதை இல்லாம போக பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க ஆராதிக்கிற ஆராதனையில அந்த ஆவியெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், கட்டணும். அல்லேலூயா. அது ஏன் ஆடுது? நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறதுனால அது ஆடுது. நீங்க எழும்பி ஆவியில நிறைஞ்சீங்கன்னா அதெல்லாம் எங்க ஆயிரும், அடங்கிரும். அதெல்லாம் என்ன ஆயிரும், அடங்கிரும். அதிகாரத்தை தேவன் நம்ம கையில கொடுத்தா நம்ம மறுபடியும் எங்க கொடுக்கிறோம், அவன் கைக்கே கொடுக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? நாம என்ன பண்ணணும்னா ஆண்டவர்கிட்ட இருந்து அதிகாரம் வாங்கி இருக்கிறோம், அதை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். பயன்படுத்துறேன்னு சொல்றவங்களாம் அல்லேலூயா. நம்ம பயன்படுத்தணும். நம்ம பயன்படுத்தாம நம்ம அதிகாரத்தை யார் கையில கொடுக்கிறோம், சாத்தான் கையில. இங்க வாசிக்கிறோம், மக்கள் சிறையிருப்பிலிருந்து புறப்பட்டு என்னென்னவா உருவானாங்கன்னா தலைவர்களாக புறப்பட்டு வந்தாங்க, ஆசாரியரா புறப்பட்டாங்க, லேவியராய் எழும்பினாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஜெபம் அநேகரை ஒருமனப்படுத்தினது. இது தானியேலுடைய ஜெபம் நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நடத்தும்படி யோசுவாவும் அவன் குமாரரும் சகோதரரும் கத்மியேலும் அவன் குமாரரும் யூதாவின் குமாரரும் எனாதாத்தின் குமாரரும் அவர்கள் சகோதரராகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். அல்லேலூயா. எப்படி நின்றார்கள்? நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஒரு மனம் பெருகணுமே தவிர ஒரு மனம் என்ன பண்ணக்கூடாது, உடையக்கூடாது. இத பேசினா ஒருத்தர் காயப்படுவாங்க அப்படின்னா அதை நீங்க பேசாம இருக்கும். இந்த ஒன்றிணைந்து ஜெபத்துக்கு ஜனங்க வரும் பொழுது ஜெபத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரணும். குடும்ப பிரச்சனைகளுக்கு, குடும்ப காரியங்களை பேசுகிறதுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. வாயை மூடிட்டு ஜெபத்துக்கு போயிட்டு வாயை மூடிட்டே வீட்டுக்கு வந்துடணும். அப்புறம் அது என்ன அப்படி அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் வம்பு ஜெபம் நின்னு போயிடும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெபம் நின்னா யாரு வருவா, அவன் வருவான். அவன் வந்தா ஊரே என்ன பண்ணும், ஆடும். இத மாதிரியான ஆளுகைக்கு நம்ம உட்படும் பொழுது தேசத்துல வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் என்ன பண்ணும், பெருகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒருமனப்பட்டவங்க எல்லாம் நின்னாங்களா? எத்தனை பேர் நிக்கிறாங்க பாருங்க. அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நடத்தும்படி யோசுவாவும் அவன் குமாரரும் சகோதரரும் கத்மியேலும் அவன் குமாரரும் யூதாவின் குமாரரும் ஏனாதாத்தின் குமாரனும் அவர்கள் சகோதரமாகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். அல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க இப்படிப்பட்ட ஒரு மனம் என்ன பண்ணும், வரும். அல்லேலூயா. அதனால ஜெபிக்கிறவங்களோட போய் என்ன பண்ணணும், சேர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அதே 3ஆம் அதிகாரத்துல 11வது வசனம், ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டாங்களாம். அப்படின்னா நிறைய ஆலயங்களை கர்த்தர் எழுப்பும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. வானமண்டலத்துல பொல்லாத ஆவியை கட்டி கட்டி நம்ம ஜெபிக்கும் பொழுது என்னென்ன நடக்குது அப்படின்னா, அதிகாரிகளை கர்த்தர் நம் பக்கம் திருப்புவார். அது மாத்திரமல்ல, சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் புறப்படுவாங்க, ஒருமனப்பட்டு நிப்பாங்க. அடுத்து ஆலயத்தை கட்டுவாங்க. 11வது வசனம் பாருங்க. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்டது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். ஹல்லேலூயா.
ஆலயங்கள் எழும்பும். என்ன எழும்பும்? ஆலயங்கள் எழும்பும். நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற தலைவர்கள் போய் என்ன செய்வாங்க? ஆலயத்தை கட்டுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆலயங்களை கட்டுகிறவர்களை நம்ம மாறணும். ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தேவனுடைய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? நடக்கும். எப்போ? வான மண்டலத்துல உள்ள பொல்லாத ஆவியை கட்டி ஜெபிக்கும். நம்ம கட்டாம விட்டுட்டோம்னு வைங்களேன், அதே லூக்கா 11ஆம் அதிகாரத்துல ஜீசஸ் சொல்றாரு, நீங்க இப்படி கட்டாம விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன நடக்குது? வாசிங்க 24, 25. ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஜீசஸ் சொல்றாரு, அதிக பலவானாகிய என்ன கூப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, அந்த பலவானுடைய கையில உள்ள ஆயுதத்தை எல்லாம் நான் பறிச்சு எடுத்துட்டு அந்த கொள்ளை பொருளை உங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பேன். நீங்க அந்த வேலையை செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த அசுத்த ஆவி என்ன செய்யணும்? யாரெல்லாம் இயேசுவை பற்றி தெரிந்திருந்து அவரை பின்பற்றாம இருக்கிறாங்களோ அவங்களதான் இது முதல்ல போய் தாக்கும். அல்லேலூயா. கடுகு மாதிரி ஒரு பிசாசுடைய காரியத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா மழை மாதிரி என்ன பண்ணணும்? எழும்பி நிக்கணும். எதுக்கு? ஜெபிக்க. அல்லேலூயா. நீங்க கடுகு மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்க மழை மாதிரி எழும்பி நின்று ஜெயிக்கலினா உங்களை என்ன பண்ணுவான்? அந்த பிசாசு அந்த பிரச்சனையை வச்சு வீழ்த்தி இப்படி அசுத்தாவிகளின் காவல் வீடா மாத்தி விட்டுருவான் பிசாஸ். அல்லேலூயா. வெளியில இருக்கிறவனுக்கு பிசாசுக்கு என்ன இல்ல? பிரச்சனை இல்ல. உள்ள சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கு இல்லையா, நாம் தான் அவனுக்கு யாரு? பிரச்சனைக்குரிய நபர்கள். அல்லேலூயா. இப்ப நாம தானே கட்டுறோம் அவனை, புரியுதுங்களா? இப்ப நாம தானே அவனை டிஸ்டர்ப் பண்றோம், நாம் தானே பொல்லாதாவிய போன்னு சொல்றோம். அப்ப யார் மேல கண்ணு விழும்? நம்ம மேலதான் கண்ணு விழும். ஆனா நம்ம கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? ஆமா, இப்படி உருட்டி இப்படி திரட்டி இங்க வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுறணும். இப்படி ஊத்தி இப்படி குடிக்கிறதெல்லாம் விட்டுறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் இப்படி இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுறணும். அல்லேலூயா. அது வழியில கூட உங்களை பிசாசு என்ன பண்ணுவான்? வஞ்சிப்பான். அல்லேலூயா. உங்களை எப்படியாவது பிசாசின் இருப்பிடமா மாற்றணுங்கிறது தான் அவனுடைய தந்திரம். அல்லேலூயா. அதனாலதான் உன்னுடைய முன்னிலைமை காட்டிலும் உன்னுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன்னா நான் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போதுதான் அவன் அப்படி என்ன செய்வான்? கிரிய செய்வான். உள்ள கிரிய செய்வான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளையா இருந்து ஒருத்தன் ஆண்டவரை விட்டுட்டு வெளியே போறானா அவனை வச்சுதான் பிசாசு என்ன பண்ணுவான்? வேலை செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அப்படிப்பட்ட ஒரு நிலை வராத படிக்கு நீங்கள் விழித்திருந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஒருவேளை அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள இருப்பார்னா நான் சொன்ன மாதிரி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அந்த நபர் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்கு ரட்சிக்கப்பட்டவங்களா அவங்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அங்க பிசாசு நம்மளை அடுத்து நம்ம டார்கெட் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எங்க நீங்க அதை பார்த்தாலும் சரி, நீங்க யாரிடத்துல அந்த கிரியைகளை பார்த்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். பின்மாற்ற நிலை என்ற ஒன்றை நீங்கள் யாரிடத்துல பார்த்தாலும் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்படி செய்வீங்கன்னா நாம என்ன பண்ணுவோம்? தப்பி பிழைப்போம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்படி நம்ம ஜெபம் பண்ணாம போனா இப்படி எல்லாம் உள்ள வந்துடுறானா? இப்ப பாருங்க, ராஜ்யம் பிசாசுடையதான் மாறிடுச்சு. இப்ப பாருங்க, ராஜ்யம் பிசாசுடையதான் மாறினா அங்க தொடர்ந்து என்ன வரும் அப்படின்னா அவனுடைய வேலையெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிடுவான். என்னன்னா இந்த பிசாசுடைய கிரியையில பல விதமா என்னென்ன செய்வானா, பைத்தியம் பிடிக்க வைப்பான், ஊமையாக்குவான், குருடாக்குவான், தானே ஒவ்வொருத்தர் தனக்கு தானே காயப்படுத்தி கொள்ள பார்ப்பான், கூனி ஆக்குவான். நிறைய விதமான வெரைட்டிஸ் குடும்ப பிரச்சனைகளை என்ன பண்ணுவான்? விதைச்சிடுவான்.
வெரைட்டிஸ். நீங்க இது கூட இந்த குடும்பத்துக்கு பிரச்சனையா நீங்க நினைப்பீங்க. அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவானா உள்ள கொண்டு வந்து விதைச்சிடுவோம். இதெல்லாம் அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நடக்கக்கூடிய கிரியை. அல்லேலூயா. இப்படி பல விதத்துல பிசாசு அவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணிடுவான், உள்ள கொண்டு வந்துருவான். இப்ப புதுசா ஒரு பிரச்சனை நம்ம வட்டாரத்துல போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சின்ன பிள்ளைகள் போதை வஸ்துக்கு அடிக்ட் ஆகுறாங்க. நம்ம இடத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாடு, இந்தியாவே. எதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க? 40 வயசுக்கு மேல குடிக்க ஆரம்பிச்ச ஆண் வர்க்கம் எல்லாம் போய் இன்றைக்கு 12 வயதிலேயே குடிக்கிற ஆண் வர்க்கமாய் மாறிவிட்டது. ஆண்கள் தான் குடிக்கிறார்கள் என்ற நிலையெல்லாம் போய் பெண்களும் இன்றைக்கு குடிக்கிறார்கள் என்ற நிலை என்ன பண்ணிவிட்டது, தேசத்துக்குள்ள வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் மாறணும்னா நாம தான் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். இதெல்லாம் மாறணும்னா நாம தான் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அதனால எவ்வளவு வைராக்கியமாய் இந்த ஆவிகளை கட்டி நீங்கள் எதிர்த்து ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் ஜனங்கள் அவனுடைய பிடியிலிருந்து என்ன பண்ணப்படுவாங்க, விடுவிக்கப்படுவாங்க. நம்ம ஜெபம் பண்ணி இது நடக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கணும். நீங்களும் நானும் ஜெபிக்கணும்னு தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார், எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாள் ஒன்று வரும், கர்த்தர் பலத்த காரியத்தை ஜெபத்துக்கு பதிலா என்ன பண்ணுவாரு, செய்வார். அல்லேலூயா. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது, குறுக்கவே கூடாது. அதனால எவ்வளவு ஜெப நேரத்துக்கு நீங்க ஓடி அந்த இடத்துல பங்கு கொண்டு ஜெபிக்க முடியுமோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆன்லைன் ஜெபமா அட்டெண்ட் பண்ணுங்க, ஆமேன் சொல்லுங்க. மற்றவங்க ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு நீங்க என்ன சொல்லுங்க, ஒரு ஆமேனாவது சொல்லுங்க. அல்லேலூயா. ஆன்லைன் ஜெபம் தான் ஓடி வந்துருங்க. பெண்கள் ஜெபம், ஆண்கள் ஜெபம் எல்லாத்துலயும் நீங்க பங்கு கொண்டு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நம்முடைய வட்டாரங்களுக்காக, நம்முடைய கிராமங்களுக்காக என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஜெபிக்காததுனால தேசம் என்ன ஆகி கொண்டிருக்கிறது, பாழாய் கொண்டிருக்கிறது. கண்ணு முன்னாடி என்ன செய்யறாங்கன்னா மனிதர்கள், ஜனங்கள், வாலிபர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. எதை கட்டி ஜெபம் பண்ணாதனால, பிசாச கட்டி ஜெபம் பண்ணாததுனால. நினைக்கூடாது பிசாசு நமக்கெல்லாம் பயப்படுவானா, நம்ம ஜெபம் பண்ணலாம்னா, நம்ம ஜெபம் பண்ணனாலாம் அது அடங்குமா அப்படின்னு நினைக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணா அது என்ன பண்ணும், அடங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பூமியில எவைகளை கட்டுவீங்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டது. பூமியில எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பூமியில நீங்க பிசாசை கட்டி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும், கட்டி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நசனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். 2 காரியம் செய்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய், நன்மை செய்கிறவராயும் என்ன செய்தாராம், சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த பிசாசு வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் நாம் என்ன செய்வோம், குணமாக்குவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை சக்சஸாய் முடித்ததுக்கு காரணம் வேதத்துல வாசிக்கிறோம். லூக்கா 6:12 அவர் ராம் முழுதும் என்ன பண்ணாராம், ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ராம் முழுதும் ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசுனுடைய கட்டுகள் என்ன பண்ணப்படுகிறது, அறுக்கப்படும். பிசாசுடைய கட்டுகள் என்ன பண்ணப்படும், அறுக்கப்படும். அதனால நம்ம தொடர் ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கும் பொழுது தொடர்ந்து ஜெபிக்க 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 கர்த்தர் என்ன செய்வார், அற்புதங்களை செய்வார். நீங்க அந்த ஜெப மலைக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு, தேவனே என்னை உம்முடைய ஆவியினால நிரப்புங்க, ஒரு ஜெப ஆவி என்னை நிரப்பட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. உங்க நாமத்தை நாங்க உயர்த்தி பிடிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் என்னண்ட இழுத்துக்கொள்வேன்னு சொன்னீங்க. நாங்கள் உங்களை உயர்த்துகிறோம்ப்பா, மகிமைப்படுவீராக. இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய
வியாதி இயேசுவின் நாமத்துல வெளியேறினதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறார். சுகமாய் எங்கள் பிள்ளைகள் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போவார்களாக ராஜா. இனி எனக்கு கர்த்தாவே வியாதி இல்லை, இயேசு என்னை குணமாக்கினார் என்று சொல்லும் சாட்சியை கேட்க உதவி செய்யுங்கப்பா. அவளுடைய சரீரத்திலிருந்து ஆண்டவரே அந்த உதரத்தின் ஊரல் அப்பா நின்று போனது, அவள் வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று சொல்லப்பட்ட வசனம் இன்றைக்கு எங்க கர்த்தாவே ஆலயத்துக்குள்ள கால் மிதித்த பிள்ளைகளுக்குள்ள அது உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உங்க வசனம் அப்படியே நிறைவேறுவதா, சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்கி அவர்களை சொஸ்தப்படுத்தினார் என்ற வார்த்தை இன்றைக்கு கர்த்தாவை நிறைவேறுவதாக நிறைவேறுவதாக. கர்த்தர் நீங்க அப்படி செய்கிறதுக்காய் நன்றி செலுத்து. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன வசனம் நிறைவேறட்டாண்டவர். உன் வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன்னு சொன்ன வசனம் இன்றைக்கு நிறைவேறட்டாண்டவர். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வசனம் இன்றைக்கு இந்த ஆலயத்திலே நிறைவேறட்ட ஆண்டவர். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ கையிடும் வேலைகளிலும் எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின் படியே எங்கள் பட்டணத்துல ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மேன்மையா இருப்பார்களாக ராஜா. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாதாவியை கடிந்து ஜெபிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை குடும்பங்களில நீங்க செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.